அனைவருக்கும் வணக்கங்கள். தைப்பூசத்தை எல்லோரும் நன்றாக கொண்டாடினீர்களா? திரு மோடி அவர்களுக்கு தமிழ் மேல் எவ்வளவு பற்று என்பதை இது காட்டுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று அவர் கூறுகிறார். கேட்பதற்கே சிலிர்க்கிறது உடம்பெல்லாம். இதேபோல நாம் எதுவும் செய்வதே இல்லை. எங்கோ இருக்கும் மோடி அவர்கள் தமிழ்நாட்டின் மேல் அன்பு வைத்திருப்பதை இது காட்டுகிறது. தமிழ் கடவுளான முருகன் மேல் பக்தி கொண்டிருப்பதையும் இது காட்டுகிறது. இரட்டை இலை சின்னம் கொண்ட கட்சியிலே உட்கட்சி பூசல் தொடங்கிவிட்டது. ஜோராக நடந்து கொண்டிருக்கிறது பூசல். சீனியர்களை மதிப்பதே இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. எம்ஜிஆர் வழி வந்தவர்கள், அம்மா வழி வந்தவர்கள் என்பவர்கள் எல்லோரும் ஒரு குற்றத்தை சாட்டுகிறார்கள். எம்ஜிஆர் அவர்களின் புகைப்படம், ஜெயலலிதா அவர்களின் புகைப்படத்தை எங்குமே வைப்பதில்லை, போஸ்டரிலும் ஒட்டுவதில்லை என்று மக்கள் கம்ப்ளைண்ட் செய்கிறார்கள். நியாயம்தானே? ஏதோ 4 வருடம் திரு மோடி அவர்கள் போட்ட பிச்சையினால் ராஜ்யத்தை ஆண்ட எடுபுடி பழனிசாமிக்கு இது உரைக்கவில்லையா என்று மக்கள் கேட்பது காதிலே வந்து பாய்கிறது. எம்ஜிஆர் இல்லாமல் இரட்டை இலையா என்று மக்கள் கோபித்துக் கொள்ளுகிறார்கள். இரட்டை இலையை துளிர்விட்டு வளரச் செய்தவர் ஜெயலலிதா அல்லவா? அவரின் புகைப்படமும் இல்லையா என்று மக்கள் கேட்கிறார்கள். ஆக எலெக்ஷன் கமிஷன் இதில் தலையிட்டு விசாரிக்க உள்ளது. அதற்கு எந்த தடையும் கோர்ட்டும் விதிக்கவில்லை. ஒரு முடிவு வந்தால் நல்லதே என்று மக்கள் கூறுகிறார்கள். இன்று மாலை 4 மணி அளவில் திருவான்மியூரில் மருதீஸ்வரர் கோவிலின் அருகில் பட்ஜெட் விளக்க கூட்டம் நடைபெற உள்ளது. இதற்கு தலைமை தாங்குபவர் அண்ணாமலை அவர்கள். அவர் உரையாற்றுவது எல்லோருக்கும் புரியும்படி இருக்கும். ஆகவே மக்கள் அனைவரும் கூட்டத்திற்கு வந்து பட்ஜெட் பற்றிய சந்தேகங்களில் தெளிவு பெற நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஐபிஎஸ் என்றால் சும்மா இல்லை, அவரது விளக்கமும் அருமையாக இருக்கும். பட்ஜெட் என்றாலே காத தூரம் ஓடும் மக்கள் சிறிது காது கொடுத்து அவர் சொல்லுவதை கேட்டால் இவ்வளவு நாளும் நாம் எதையுமே கவனிக்கவில்லையே என்று நினைக்க தோன்றும். ஆதலால் மாலை அனைவரும் வந்து கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். பாரத் மாதா கி ஜெய். நன்றி, வணக்கம் மக்களே.